அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, நம்மளுடைய வீட்டில் தெய்வீக கடாட்சம் அதிகரிக்கவும், நம் இல்லம் செல்வ செழிப்பாக நம்ம இருப்பதற்காகவும், பிரச்சனைலாம் தீர்வதற்காகவும் நம்ம பூஜை அறையை இப்படி நம்ம வைத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எப்படி நம்ம வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர் அது ரூம்பா தனியாக செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் கபோர்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பூஜை அறையே இருக்காது, ஹாலில் தனியாக வச்சுருப்பாங்க, ஒரு செல்ஃபில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பூஜை அறை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம எந்த திசையில் வைக்கணும், வடகிழக்கில் வைக்கலாமா, தென்மேற்கில் வைக்கலாமா, தென்கிழக்கில் வைக்கலாமா, வடமேற்கில் வைக்கலாமா, இப்படிலாம் நிறையா குழப்பங்கள் இருக்கும். இது நீங்கள் குழப்பிக்க தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம எப்படி பூஜை எந்த இடத்துல வச்சுருக்குறோமோ அதை நீங்கள் முழு மனதோட அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தென்மேற்கில் பூஜை அறை வைக்கக்கூடாது, வடமேற்கில் வைக்கக்கூடாது, வடகிழக்கில் வைக்கக்கூடாது, தென்கிழக்கில் வைக்கக்கூடாது. அப்படின்னா அது எங்கே தான் நம்ம வைக்கிறது? சரிங்களா? அதனால் நிறையா ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நானே இதற்கு நிறையா ஆன்மீக தகவல் சொல்கிறனால நானே இதுக்கு நான் பார்த்துருக்கேன். நிறைய பதிவுகள் நான் பார்த்துருக்குறேன். இன்னமும் எனக்கு இதில் குழப்பமாக தான் இருக்குது. நிறைய வாஸ்து நிபுணர் இருப்பாங்க இல்லையா, நிறைய வாஸ்து பற்றி பேசுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தென்கிழக்கில் வைக்க சொல்கிறாங்க. அதே இன்னொரு வாஸ்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க, தென்கிழக்கில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, தென்மேற்கில் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை தென்மேற்கில் வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடகிழக்கில் வைக்கணுங்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, வடகிழக்கில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வடமேற்கில் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் வடமேற்கில் வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு திசைக்குமே ஒருத்தர் வைக்கணும்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எதை நம்ம நினச்சிக்கிட்டுறது? அதிகப்படியான குழப்பங்கள் தான் வந்ததே தவிர தீர்வு அதற்கு இன்னமும் சரியாக கிடைக்கவில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா மதுரை சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்னிமூலை அப்படிங்கிறது தென்மேற்கில் தான் பார்த்தீங்கன்னா இது பூஜை அறை வைப்பாங்க. ஒரு சில பேர் வடகிழக்கில் அதிகமாக வைப்பாங்க. தென்கிழக்கு வடமேற்கு ஒரு சில பேர் அமைச்சிருக்கலாம். அதிகமாக சூஸ் பண்ணுறது எல்லாருமே தென்மேற்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ எந்த இடத்துல பூஜை அறை இருந்தாலும் சரி, இப்போ தென்கிழக்கில் இருந்தாலும் சரி, வடமேற்கில் இருந்தாலும் சரி, தென்மேற்கில் வடகிழக்கில் எங்கே இருந்தாலும் சரி, அந்த பூஜை அறை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தெய்வங்கள் இருப்பாங்க. அதை முழுவதும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கலாமா, தவறாக இருக்குமா, இவங்க இந்த இடத்துல வைக்கக்கூடாது சொல்கிறாங்களே அப்படிங்கிறத நீங்கள் குழப்பிக்காதுங்க. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ தென்மேற்கில் பூஜை அறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீட்டில் தென்மேற்கில் தான் பூஜை அறை இருக்குது, எனக்கு இதே சிறப்பாக இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நல்லா பதிச்சுக்கிடணும், பாசிட்டிவாக நினச்சிக்கிடணும். அதே போல் வடகிழக்கில் இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டில் வடகிழக்கில் இருக்குது, நான் செழிப்பாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும். அதே தான் வடமேற்குலேயும் சரி இருந்தது அப்படின்னாலும் அப்படி தான் நினைக்கணும். தென்கிழக்கு இருந்தாலும் சரி நீங்கள் அப்படி தான் நினைக்கணும். முதல்ல உங்களுடைய பூஜை எந்த இடத்துல இருக்கோ அதை நீங்கள் முழுவதும் 100% ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அங்கே வாஸ்து செல்லுபடி ஆகாது. ஏன்னா நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நம்மளுடைய மனசு பாசிட்டிவாக ஆக ஆரம்பித்தாலே பிரச்சனை கூட நமக்கு ஓடி போயிடும், நம்மளை பார்த்து பயந்து போயிடும். ஸோ அதனால் நல்லா பாசிட்டிவாக நம்ம இருக்கணும். நம்ம வீட்டில் எங்கே பூஜை இருந்தாலும் அதை முழுவதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு சரி நீங்கள் பாசிட்டிவாக இருந்து அதற்கப்புறம் உங்களுக்கு அந்த இடம் செட் ஆகலைன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், ஒன்று தவறு கிடையாது. நீங்கள் முதல்ல அந்த பாசிட்டிவ் தாட்டுக்குள்ளே வரணும். அப்போனா தான் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் பூஜையை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜையில் படங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வைக்கக்கூடாது. அதற்கு காரணம் சுவாமி படங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிடையாது, நம்மளால் பராமரிக்க சரியாக முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க அதிக படம் இருக்குது அப்படின்னா உங்களால் சரியாக அது கவனிக்க முடியாது.
உங்களால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதிக படம் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. இப்போ முக்கியமாக நம்ம வைக்க வேண்டிய இந்த 5 படங்கள் மட்டும் போதும். எல்லோருடைய வீட்டிலுமே இந்த படம் இருந்தாலே போதும். விநாயகர் படம், முருகன் படம், பெருமாள் படம், சரஸ்வதி தேவி படம், லக்ஷ்மி தாயார் படம் 5 படங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சில வீட்டில் வந்து ஒரே ஃபோட்டோவில் 5 படங்கள் இருக்கும், இல்லைன்னா தனித்தனியாக நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருப்பீங்க. இந்த 5 படம் மட்டும் இருக்கட்டும், போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் படம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சாமி படங்கள் இருக்குன்னா வச்சுக்கலாம். இஷ்ட தெய்வம் என்றவனால் வச்சுக்கலாம், போதும். அதற்கு மீறி எந்த கோயிலுக்கு போனாலும் நிறைய படங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சுவாமி படங்கள் மட்டும் நம்ம வீட்டில் வச்சா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகர் படம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆறுபடை முருகனும் ஒவ்வொரு விதமாக அவர் காட்சி கொடுப்பார். ஸோ இருக்கிற எல்லா படத்தையும் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகன் படம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வள்ளி தெய்வானையோட இருக்கிற படம் வைப்பது 100% ரொம்ப சிறப்பு. அடுத்து பழனியில் வந்து அந்த அரசர் கோலத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் படம் வைக்கலாம். அதாவது அரசன் போல காட்சி கொடுப்பார் இல்லையா, அந்த படத்தை நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஆறுபடை முருகன் அப்படின்ட்டு மொத்தமாக இருந்து ஒரு படம் இருக்கும், அதை கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ குழந்தை ரூபத்தில் நீங்கள் வைக்கலாம். ரொம்ப படமாக வைக்காதீங்க, ஒன்று வைங்க. முருகர் படம் 1 அல்லது 2 உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் வள்ளி தெய்வானை வச்சுருக்கிறீங்க, முருகருடைய கோவிலுக்கு எங்கேயா போய்ட்டு ஒரு குழந்தை படம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சரி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கு மீறி நீங்கள் வாங்காதீங்க. 1 அல்லது 2க்கு மேலே நம்ம வந்து படம் நிறைய வைக்கக்கூடாது. முருகர் படமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வம் படம் இருந்தாலும் சரி, அதிகமாக வீட்டில் வந்து படம் வைக்காதீங்க. நமக்கு இந்த 5 படங்களே போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 3வது பார்த்திங்கன்னா விளக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றணும், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றணும், ஒரு அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் ரொம்ப சிறந்த முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா முருகனுக்கு ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் பொதுவாக 3 விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் வந்து முருகன் மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டாலும் சரி போதும், அதுவே போதும். நீங்கள் அவருக்கு உரிய நாள் அன்று மட்டும் நீங்கள் தனியாக ஒரு 6 அகல் விளக்கு வைத்து கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இது 3வது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. விளக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து 1ம் ஏற்றலாம், 2ம் ஏற்றலாம், 3ம் ஏற்றலாம், 5ம் ஏற்றலாம். 5 ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. பஞ்ச பூத அடிப்படையில் நம்ம 5 விளக்கு ஏற்றுவோம் வீட்டில், அதுவும் ரொம்ப நல்லதான். இப்போ 2 விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஒரு குத்து விளக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றலாம். குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு ப்ளஸ் நம்ம ஒரு அகல் விளக்கு, துணை விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் நம்ம ஏற்றலாம். ஸோ விளக்கு பார்த்தோன்னே எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றலாம், ஆனால் அதையும் நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா 3வதாக நம் இல்லம் பார்த்திங்கன்னா அந்த பூஜரை எப்போதுமே வாசனையாக இருக்கணும். பூஜரையில் இருக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா சந்தனம் இருக்கணும், பன்னீர் கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வாசனை கொடுக்கக்கூடிய பொருள். ஜவ்வாது பொடி இருக்கணும், இதெல்லாம் நமக்கு அதிகப்படியான வாசனை கொடுக்கக்கூடிய பொருள். இது மட்டும் இருந்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஞ்சள், விபூதி, குங்குமம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வேண்டியது பத்தி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சாம்பிராணி இந்த ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப எளிமையாக. அப்புறம் புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டி புக்கு, வேல்மாறல் புக்கு, இல்லை முருகனுடைய 108 போற்றிகள் புக்கு, பிறகு நீங்கள் மற்ற தெய்வங்களோட புக்கு, உங்களுக்கு எந்தெந்த நீங்கள் வந்து படிப்பீங்களோ, என்னென்ன மந்திரங்கள் படிப்பீங்களோ அதற்கேற்ற புத்தகம் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு வச்சுக்கிடணும். மேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மந்திரம் சொல்லும்போது தரையில் அப்படியே உட்காரக்கூடாது, அதோட சக்தி நம்ம வந்து ஆகர்ஷன் பண்ணணும். அதற்காக பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு போட்டு நம்ம உட்காரணும். மேட்டு போட்டு நம்ம உட்கார்றதுனால நமக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஒரு டவல் கூட நீங்கள் விரிச்சிக்கலாம். அன்னன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு டவல் விரித்து உட்காந்துக்கோங்க. பூஜையில் மேட்டு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டவல் விரித்து உட்காந்துக்கலாம், போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வந்து வீட்டில் நெருப்புக்கு விளக்கு, அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்கணும். வீட்டில் பெல் அடித்து சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த பெல்லு வந்து அடித்து நம்ம சாமி கும்பிடலாமா கும்பிடக்கூடாதுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, எல்லார் வீட்டில் கட்டாயமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வீட்டில் நல்ல வாசனை இருக்கணும். எப்போதுமே கப்பன்னு நம்மளுடைய பூஜை அறை இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவாமி படங்களுக்கு அதிகமாக மல்லிகைப்பூ, வெண்மை நிறமுள்ள வாசனை பூக்கள் நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. முருகனுக்கு வந்து செவ்வரளி பூக்கள், பன்னீர் ரோஜா பூக்கள் பயன்படுத்துவது, செம்பருத்தி பயன்படுத்துவதுலாம் ரொம்ப நல்லது. எப்போ விநாயகருக்கு செம்பருத்தி பூ வைக்கணும், அருகம்புல் வைக்கணும், பெருமாள் படத்துக்கு வந்து துளசி இலை வைக்கணும். நீங்கள் தினமும் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வெள்ளி, செவ்வாய்,
இந்த நாட்கள் மட்டும் நீங்கள் வந்து பூக்கள் வைத்தால் போதும். தினமும் கிடைக்குது அப்படின்னா தினமும் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய் மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. குத்து விளக்கு கொஞ்சம் பூ வச்சு காமாட்சியம்மனுக்கு பூ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும். இவ்வளோ தான், ரொம்ப எளிமையானதான். நீங்கள் வந்து பூஜை அறை எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். அங்கே வந்து கசகசன்னு இருக்கக்கூடாது. அதாவது பூஜை அறை குப்பையில் நான் போடுறேன் அப்படின்ட்டு ஒரு கவரில் போட்டு நீங்கள் வந்து பூஜை சாமி படத்துக்கு முன்னாடியே வைக்கக்கூடாது. நம்ம வந்து விளக்கு பொருத்தும்போது தீக்குச்சி பயன்படுத்தும் பார்த்திங்களா, அது அப்படியே அங்கேயே போட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து அந்த நேரம் விளக்கேற்றி வைத்துட்டு அது அந்த அந்த தீ அமர்ந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். நீங்கள் அந்த இடத்த வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும், செல்வ செழிப்பாக இருக்கணும், மன பாரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அதிகமான படத்தால் நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு, நீங்கள் வந்து உடலில் வந்து ஹெல்த் இருக்கிற வரையும் நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க. அதற்கப்புறம் உங்களால் முடியாது. சப்போர்ட்டுக்கு யாரும் நமக்கு வந்து எந்த உதவி செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வரும். சுவாமி படத்துக்கு வந்து நம்ம சுத்தப்படுத்த முடியலையே, விளக்கு வந்து சுத்தப்படுத்த முடியலையே, அடிக்கடி சுத்தப்படுத்த முடியாது இல்லையா? அந்த மாதிரி அந்த ஓட்டங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ சின்னதாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம பூஜையை வந்து சரியாக கவனிக்கல, அதனால தான் நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. நம்ம இப்போ விளக்கு ஏற்றலை, அதனால தான் நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது, வீட்டில் பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து தானாக உருவாகும். ஏன்னா நம்ம அதிகப்படியான படத்தை வந்து அதிகப்படியான விளக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா சுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மணி நேரம் டு 3 மணி நேரம் பிடிக்கும். நமக்கு ஆரோக்கியம் இருக்க வரை மட்டும்தான் நம்ம எல்லாமே க்ளீனாக வச்சுப்போம். கொஞ்சம் நமக்கு மேலுக்கு சரியில்லை அப்படின்னா நம்மளால் அந்த அளவுக்கு நீட்டாக வைக்க முடியாது. அதற்காக தான் நம்ம அளவான படம் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது காரணம் இதுதான். இதற்காக தான் நிறைய பேர் வந்து சொல்கிறது, நீங்கள் கொஞ்சமாக படம் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக விளக்கேற்றி வச்சுக்கோங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க சொல்கிறது இதுதான் காரணம். ஏன்னா நம்மளாத்தான் நம்மளை நெகட்டிவ் எண்ணத்தையும் உருவாக்குவோம், நம்மளாத்தான் நம்ம பாசிட்டிவ் எண்ணத்தையும் உருவாக்க முடியும். ஸோ நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. எல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் பொறுத்து தான் நம்ம வாழ்வு இருக்கும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நம்ம நினச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக தான் இருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எண்ணத்தில் வந்து நம்ம எண்ணத்தை போடுறோமோ அதுதான் நமக்கு வந்து அந்த கண்ணு முன்னாடி காட்சிகள் போய்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்து எப்போதுமே பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். நம்ம பூஜையை கரெக்டாக வச்சுக்கிடணும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும். இப்போ பூஜைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய பூஜைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை கட்டாயமாக நம்ம இல்லத்தில் வந்து பூஜை செய்ய வேண்டும். மகாலட்சுமி பூஜையோ இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வ பூஜையோ நம்ம செய்ய வேண்டும். செவ்வாய் வெள்ளி கட்டாயமாக எளிமையாக நம்ம வழிபாடு செய்யணும். இப்போ மற்ற நாள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு விளக்கு மாலையில் ஒரு விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. முடியும் அப்படி இருப்பவர்கள் ஏற்றிக்கோங்க. முடியல அப்படின்னா தினமும் மாலை 6 மணிக்கு மேலே விளக்கு ஏற்றினால் கூட போதும். விளக்கு ஏற்றி வைக்க நம் இல்லம் வந்து நல்ல ஒரு செழிப்பாகவும் ஒரு இருளை போக்கி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, விளக்கேற்றி வைக்கிற வீடு வீணாகாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் நம்ம காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்து ஒரு வாசனை உள்ள அந்த பத்தியோ அல்லது சாம்பிராணியோ காமிச்சாலே போதும், நம்மளுடைய மனம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லைஃப் சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, உங்களுடைய மனம் போல தான் நமக்கு வாழ்க்கை இருக்கும். அதனால் மனசில் வந்து எப்போதுமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பதிய வச்சுடுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மனசு தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த பதிவு வந்து முருகர் பக்தர்களுக்காக நான் கொடுத்துருக்குறேன். அதனால் முருகருடைய அருள் இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த பதிவை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பூஜை தான் பல குழப்பங்கள், எனக்கே ஒரு காலத்தில் அதிகமான குழப்பங்கள் இருந்தது. முருகன் அருளால் தான் நானே தெளிவு பெற்றேன். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வைக்கணுமா, வடகிழக்கில் வைக்கணுமா, இல்லை வடமேற்கில் வைக்கணுமான்னு பல குழப்பங்கள் எனக்கும் இருந்தது. அந்த குழப்பத்தாலே நமக்கு ப்ரெஷர் ஆகுது. ஒரு நாள் தான் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம வந்து கடவுளை தானே வழிபாடு செய்கிறோம். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, அந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு இல்லை. கடவுள் வந்து எல்லா பக்கமும் 8 திக்கும் அவர் இருக்கிறாரு. நமக்கு வீட்டில் எப்படி அமைஞ்சிருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும். அதற்படி நம்ம வந்து சரியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிட்டு நம்ம நம்பிக்கையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா சாமி நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத நீங்கள் எப்போதும் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். அப்போ இருந்து நான் வந்து பூஜை வாஸ்தவம் நான் பார்த்தது கிடையாது.
எங்களுடைய வீட்டில பார்த்தீங்கன்னா, 2 வீட்ல தென்மேற்கு பூஜை அறை இருக்கு. ஒரு வீட்ல வந்து வடகிழக்கு பூஜை அறை இருக்கு. எல்லா பக்கமே பூஜை அறை வந்து ஒண்ணு போல தான் இருக்கு. அதோட பெனிஃபிட் எல்லாம் ஒண்ணு போல தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் இருக்கப்ப வந்து இப்படி இருந்தோம், அந்த பக்கம் இருந்தப்ப அப்படி இருந்தோம்லாம் சொல்ற மாரிலாம் எந்த ஒரு காரணம்லாம் இல்ல. ஸோ எல்லாமே வந்து எப்பயும் போல தான் லைஃப் போய்க்கிட்டு இருக்குது. எப்பயும் போல நமக்கு இருக்குது. அதான் சொல்றேன்ல, நம்மளுடைய மனசு தான். நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கலே நமக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துருது. ஏன்னா இந்த குழப்பங்கள் எனக்கும் ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடிலாம் இருந்தது. நான் இல்லைன்னுலாம் சொல்லல. அதற்கு அப்புறம் தான் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து நான் தெளிவு பெற்று இப்ப எனக்கு தான் அந்த குழப்பமே இல்ல. ஏன்னா இந்த குழப்பங்கள் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள கொடுக்குது. இதுதான் உண்மை. குழப்பங்கள் நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவா மைண்டுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, அது சரியாகிற வரை நம்மள வந்து ஒரு படுத்தி பாடா எடுத்துடும். அதனால வந்து பாசிட்டிவா இருங்க. ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் வந்து அனுபவமா சொல்றேன். நம்ம வீட்ல எப்படி பூஜை அறை இருக்கோ, நம்ம வீட்ல எப்படி வாஸ்துப்படி இறைவன் குடுத்துருக்காங்களோ, அத அக்செப்ட் பண்ணுங்க. கடவுள் நம்ம கூட சப்போர்ட்டா இருப்பாங்க. அதனால வந்து உங்களுடைய மைண்டு வந்து பாசிட்டிவா நீங்க இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒருவேளை இயற்கையாவே நீங்க வந்து வாஸ்துப்படி ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும், அந்த இறைவன் உங்களுக்கு சரி பண்ற அளவுக்கு வசதி, வாய்ப்பு அனைத்தையுமே அவரு குடுப்பாரு. அப்போது நீங்க சரி பண்ண உங்களால முடியும். அதனால வந்து நல்லா பார்த்தீங்கன்னா, மைண்ட் வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க. இப்ப அதே போல தான் வீட்டுக்கும் அப்படிதான் சொல்றாங்க. இந்த இந்த மாதிரி வாசல் இருக்கக்கூடாது. தெற்க பார்த்த மாதிரி வீடு இருக்கக்கூடாது. மேற்க பார்த்த மாதிரி வீடு இருக்கக்கூடாது. கிழக்க பார்த்த மாரி இருக்கக்கூடாது. இந்த ராசிக்கு இந்த மாரி தான் செட் ஆகும் அப்படிங்கிறது குழப்பம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ, அதுலயும் நீங்க வந்து குழப்பம் ஆகாதீங்க. நமக்கு இறைவன் எந்த திசை பார்த்து, எந்த வாசல் பார்த்து நமக்கு இறைவன் அமைச்சு குடுத்துருக்காரோ, அத நீங்க வந்து முழுவதும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா, உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஏதேனும் சேஞ்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அந்த பாசிட்டிவிட்டி மைண்டோட இருக்கும்போது, இறைவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பை குடுத்து சேஞ்ச் பண்ண வைப்பாரு. ஸோ, அதனால வந்து கடவுள முழுமையாக நம்புங்க. முருகர் இருக்க நமக்கு கவலை எதற்கு? அதனால நமக்கு எல்லாமே லைஃப் வந்து நல்லபடியாக மாறும். எந்த பக்கம் வாசல் இருந்தாலும் உங்களுடைய மனதில் வந்து நேர்மறை ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் அந்த வாசல் வந்து செல்வ செழிப்பாகவும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். அதனால எல்லாமே நம்மளுடைய எண்ணத்த பொறுத்து தான் நம்ம லைஃப் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க. லைஃப் வந்து சூப்பரா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும்னா ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.